நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகர் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டார். அவருடைய ஆட்சி காலம் அந்த நாட்டின் பொற்காலமாக இருந்தது. ஆனால் மன்னருக்கோ மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்தது. அவருக்கு குழந்தை இல்லை. அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசு இல்லை. மகிழ்ச்சியற்ற ராஜாவும் அவருடையது பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் வேண்டினர். உங்களுக்கு ஐயப்ப சுவாமி பிடிக்குமென்றா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் மகிஷாசுரன் என்கின்ற அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான். அவனுடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிஷனை பூமியில் யாராலும் அழிக்க முடியாது என்கின்ற அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வரம் அளிக்க வேண்டிய கட்டாயம் பிரம்மதேவனுக்கு ஏற்பட்டது. பிரம்மன் கொடுத்த வரத்தால் அசாத்திய தைரியம் அடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் ஆங்காங்கே சிதறி கிடந்த பழங்குடி சமூகத்தினரையும் படிப்படியாக அழிக்கத் தொடங்கினான். அவனுடைய கொடுமையான செயல்களால் பயந்து போன மக்கள் தூர தேசங்களுக்கு ஓடிவிட்டனர். ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியை தஞ்சமடைந்தனர். துர்க்கை அம்மன் அவனை ஒரு இரத்தக்களரி போரில் கொன்றார். தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி பூண்ட மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கின்ற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாள். அதன் பிறகு தேவலோகத்திற்கு சென்ற மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள். அதனால் வேதனையுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினர். ஹரிஹரனுக்கு பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகிழ்ச்சியை கொள்ள முடியாது என்கின்ற வரத்தை அவள் பெற்றிருப்பதால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை சிவபக்தனான குழந்தையில்லாத பந்தலராஜன் ராஜசேகரனின் பராமரிப்பில் விழுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையின் இயற்கை அழகு கொஞ்சம் சுற்றுப்புறம் மற்றும் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார். திகைத்து போன அந்த மன்னன் ஒளி வந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்ற போது அங்கே ஒரு அழகான குழந்தை கை கால்களை உற்சாகமாக உதைத்தபடி படுத்து கிடந்தது. குழப்பத்துடன் அங்கே நின்ற மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யாரும் சுற்றிலும் இல்லாததால் அந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டார். அந்த தெய்வீக குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தையை உனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்த்துக்கொள் என்று அறிவுறுத்தினார். மேலும் அந்த துறவி இந்த குழந்தை உனது அரச வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும் சிறுவனுக்கு 12 வயதாகும் போது மன்னர் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீக தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்றும் உறுதியளித்தார். கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்தில் சங்கிலி அணிந்திருந்ததால் தங்க கழுத்து உடையவன் என்கின்ற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டும்படி அறிவுறுத்தினார். பரவசமடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தார். அவர்கள் இருவரும் சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததாக மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தையின் வரவில் பந்தல நாடே மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த போது மன்னர் ராஜசேகரனின் காலத்திற்கு பிறகு நானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று கனவுக்கோட்டை கட்டியிருந்த அரசவை திவான் மற்றும் அரச தம்பதியினரின் மகிழ்ச்சியால் கொந்தடைப்படைந்தார். குழந்தையில் இருந்தே மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் அதிநுட்பத்துடனும் இருந்தான். தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டனுக்கு தனது புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால் தனது குருவை ஆச்சரியப்படுத்தினான். பந்தல நாட்டின் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிந்தது. காலப்போக்கில் குரு மணிகண்டன் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல, தெய்வீக அவதாரம் என்கின்ற முடிவுக்கு வந்தார். படிப்பை முடித்தவுடன் மணிகண்டன் தனது குருவுக்கு குருதட்சணை வழங்கவும் அவருடைய ஆசியை பெறவும் சென்றார். மணிகண்டன் தனது ஆன்மீக குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அணுகிய போது குரு மணிகண்டனை பற்றி தான் ஏற்கனவே ஊகித்தவாறு மணிகண்டன் ஒரு மனித பிறவி அல்ல, மனிதகுல நன்மைக்காக படைக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்பதை விளக்கினார். மேலும் குரு மணிகண்டனிடம் பிறவிலேயே பார்வையற்றவனாகவும் ஊமையாகவும் இருந்த தன் மகனுக்கு பார்வை மற்றும் பேச்சுத்திறன் கொடுக்கும்படி மன்றாடினார். மணிகண்டன் தனது தெய்வீக திருக்கரங்களை குருவுடைய மகனுடைய தலையில் வைத்து அடுத்த நிமிடம் உடனடியாக அந்த பையனுக்கு பார்வையும் பேச்சுத்திறனும் கிடைத்தது. தனது அதிசய சக்தியை பற்றி யாரிடமும் சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்று வேண்டிக் கொண்ட மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினார். அதே நேரத்தில் இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டனர். இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் மணிகண்டனுக்கு தொடர்புள்ளதை உணர்ந்த ராஜசேகரன் மணிகண்டனுக்கு மன்னராக முடிசூட்ட முடிவு செய்தார். ஏனென்றால் அவர் வெளிப்படையாக ஐயப்பனை தனது மூத்த மகனாக கருதினார்.
மன்னருடைய அமைச்சரை தவிர மற்ற எல்லோரும் இதனால் மனம் மகிழ்ந்தனர். அரசனாக வேண்டும் என்கின்ற அபிலாஷையை மனதுக்குள் ரகசியமாக வளர்த்து வந்த தந்திரக்காரனான மந்திரி தெய்வீக அவதாரமான மணிகண்டனை அழிக்க உணவில் விஷம் வைப்பது உள்ளிட்ட பல்வகை திட்டங்களை வகுத்தான். எல்லா சதி திட்டங்களிலிருந்தும் மயிரிழையில் உயிர் தப்பிய மணிகண்டனுக்கு ஆனால் அவருடைய உடலில் யாராலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுவிட்டது. இறுதியில் மருத்துவருடைய மாறு வேடத்தில் சிவபெருமானை வந்து சிறுவனை குணப்படுத்தினார். தனது திட்டங்கள் தோல்வியடைந்ததால் அமைச்சர் மகாராணியிடம் சென்று தன் சொந்த மகன் உயிருடன் இருக்கும் போது மன்னர் ராஜசேகரன் தனக்கு பிறகு மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையாகாது என்று கூறி ராணியின் மனதில் நஞ்சை விதைத்தான். ஒரு உன்னதமான முடிவிற்காக எந்தொரு தவறான செயலையும் செய்வது தவறில்லை என்று அர்த்த சாஸ்திரம் நியாயப்படுத்துவதை சுட்டிக்காட்டி மகாராணியை சமாதானப்படுத்தி அவளை நோய்வாய்ப்பட்டிருக்கும்படி நடிக்குமாறு தூண்டினார். புலிப்பாலை தடவினால் மட்டுமே உங்கள் நோயை குணப்படுத்த முடியும் என்று ராஜ வைத்தியர் அறிவிப்பார் என்று ராணிக்கு உறுதியளித்தான். புலிப்பால் கொண்டுவர கொடிய காட்டு விலங்குகளுக்கு இரையாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடர்ந்த வனப்பகுதிக்கு செல்லுமாறு மணிகண்டன் நிர்பந்திக்கப்பட்டார். அந்த பணியை முடிக்காமல் நாடு திரும்பினாலும் ராஜசேகரனுக்கு மணிகண்டன் மீதுள்ள அன்பு முன்பு போலவே இருக்கும். தனது சொந்த மகன் மீது இருக்கும் கண்மூடித்தனமான பாசத்தால் மதியிழந்த மகாராணி மந்திரியுடன் இணைந்து கூட்டு சதியில் பங்கேற்று பயங்கரமான தலைவலியால் அவதிப்படுவதைப் போல நடிக்கத் தொடங்கினாள். பதட்டமடைந்த மன்னர் அரசாங்க மருத்துவர்களை வரவழைத்தார். வேண்டுமென்றே நோய்வாய்ப்பட்ட ராணியை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. இறுதியில் மந்திரியின் கூட்டு சதியில் பங்கேற்ற மருத்துவர்களில் ஒருவர், ஒரு தாய்ப்பாலூட்டும் பெண் புலியின் பால் கிடைத்தால் மட்டுமே ராணியின் நோயை குணப்படுத்திய முடியும் என்று கூறினார். நோய்வாய்ப்பட்ட மகாராணியை குணப்படுத்தினால் தனது சாம்ராஜ்யத்தில் பாதியை எழுதி தருவதாக மன்னர் ராஜசேகரன் அறிவித்தார். புலிப்பால் கொண்டு வருவதற்காக ராஜசேகரனால் அனுப்பப்பட்ட தளபதியின் படை வெறுங்கையுடன் நாடு திரும்பியது. மணிகண்டன் உதவ முன்வந்தான். ஆனால் சிறுவனின் சிறுவயது மற்றும் வரவிருக்கும் முடிசூட்டும் விழா ஆகிய காரணங்களை சொல்லி மன்னர் மணிகண்டனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க மறுத்துவிட்டார். இதற்கெல்லாம் சலிக்காத மணிகண்டன் தனக்கு இந்த ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவு செய்து தரும்படி தந்தையிடம் தொடர்ந்து வற்புறுத்தினார். மகனின் இந்த முடிவில் மகிழ்ச்சியற்ற பெற்றோராக மனம் வருத்தம் தெரிவித்தார். சிறுவனுடன் வனப்பகுதிக்கு செல்வதற்கு வீரர்களின் ஒரு குழுவை ஏற்பாடு செய்யும் ராஜசேகரனின் முயற்சிகளையும் மணிகண்டன் நிறுத்திவிட்டார். படை கூட்டத்தை கண்டால் அமைதி இழந்து புலி பயந்து ஓடிவிடும் என்று வாதித்தார். மன்னர் ராஜசேகரன் வேறு வழியின்றி அரை மனதுடன் மகனை வழியனுப்பி வைத்தார். மணிகண்டனுக்கு வழியில் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் மற்றும் சிவபெருமான் உருவமாக கருதப்படும் 3 கண்களை கொண்ட நெய் தேங்காய் கொடுத்து அனுப்பினார். சிவபெருமானின் பஞ்சபூத கணங்களும் மணிகண்டனை காட்டை நோக்கி பயணிக்கத் தொடங்கியதும் பின்தொடர்ந்தனர். ஆனால் வழியில் தேவலோகத்தில் மகிழ்ச்சியின் அட்டூழியங்களை கண்ட மணிகண்டன் சினம் கொண்டு அவளை பூமியில் வீசி எறிந்தார். அவள் அமுதா நதிக்கரையில் வந்து விழுந்தாள். விரைவில் இரத்தப்போர் தொடங்கியது. இறுதியில் மணிகண்டன் மகிழ்ச்சியின் மார்பில் ஏறி ஆக்ரோஷமாக நடனமாடத் தொடங்கினார். அந்த நடனத்தால் பூலோகமும் தேவலோகமும் அதிர்ந்தது. தேவர்கள் நடுநடுங்கி போயினர். அப்போது தன் மீது ஏறி நிற்கும் அந்த தெய்வ அவதாரம் ஹரிஹரனின் மகன் என்று மகிழ்ச்சி உணர்ந்து கொண்டாள். சிறுவன் காலடியில் அணிபணிந்து தொழுது பின்னர் உயிரை விட்டாள். இந்த நடனத்தை சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் கண்டுகளித்த இடம் காலாகட்டி என்று அழைக்கப்படுகிறது. கரம்பன் என்கின்ற காவலனின் மகள் லீலா என்பவளே மகிழ்ச்சி உருவில் இருந்ததாகவும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் அருளால் சாப விமோசனம் பெற்று மோட்சத்தை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சபரிமலையில் இவளுக்கு மாளிகபுரத்து அம்மா என்கின்ற பெயரில் கோவில் இருக்கிறது. மகிழ்ச்சியை வென்ற மணிகண்டன் புலிப்பாலை தேடி காட்டிற்கு சென்றார். அங்கே சிவதரிசனம் செய்த மணிகண்டனிடம் சிவபெருமான், உன் அவதார நோக்கமான தெய்வீக திருப்பணியை முடித்து விட்டாயிற்று. நீ நிறைவு செய்ய வேண்டிய மற்றொரு மிகப்பெரிய பணி ஒன்று இருக்கிறது என்றார். நீ பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று வனவருத்தத்துடன் காத்திருக்கும் உன் தந்தை மற்றும் நோய்வாய்ப்பட்ட உன் தாயாரை விரைவில் போய்ப்பார் என்று நினைவுபடுத்தினார். மேலும் புலிப்பால் கொண்டு செல்லும் பணியில் தெய்வேந்திரன் உனக்கு உதவி செய்வார் என்று உறுதியளித்தார். அதன்படி மணிகண்டன் புலி உருவெடுத்த தெய்வேந்திரன் மீதேறி அமர்ந்து தேவர்களும் தேவகன்னிகைகளும் ஆண் மற்றும் பெண் புலிகளாக படைசூழ அரண்மனையை நோக்கி பயணித்தார். புலி மீது ஏறி வரும் சிறுவனை பார்த்து பயந்து போன பந்தல நாட்டு மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி ஆங்காங்கே ஒளிந்து கொண்டனர். அப்போது முதலில் காட்டில் மணிகண்டனை ராஜசேகரன் கண்டெடுத்த போது தோன்றிய அதே முனிவர் இப்போதும் தோன்றி திகைப்பில் ஆழ்ந்த பந்தல நாட்டு குடிமக்களுக்கு மணிகண்டனின் உண்மையான தெய்வீக அவதாரத்தை பற்றி எடுத்துரைத்தார். புலிகள் படைசூழ மணிகண்டன் அரண்மனை கதவை நோக்கி வந்தபோது மன்னர் கவலை தோய்ந்த முகத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். புலி மேலிருந்து இறங்கிய மணிகண்டன் இப்போது மகாராணியாருடைய இனம் தெரியாத நோய்க்கு புலிப்பாலை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்.
மகாராணியுடைய பாசாங்கை புரிந்து கொண்ட மன்னர் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் சிறுவனின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து மன்னித்து விடுமாறு வேண்டினார். மகாராணியின் நோய் நீங்கியவுடன் மணிகண்டன் அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டிற்கு சென்று விட்டார். மணிகண்டன் காட்டிற்கு சென்ற அந்த நாளில் அவருடைய 12வது வயது தொடங்கியது. மணிகண்டன் காட்டிற்கு சென்றதற்கு காரணமான மந்திரியை ராஜசேகரன் தண்டிக்க முடிவு செய்தார். இருந்தாலும் தெய்வீக விருப்பத்திற்கிணங்க அந்த முடிவை நிறுத்தினார். மேலும் மணிகண்டன் மகிழ்ச்சியை அளிப்பதற்காக இது தானே மேற்கொண்ட நாடகம் என்று தந்தைக்கு புரிய வைத்தார். தன்னுடைய தெய்வ காரியம் நிறைவடைந்து விட்டதால் தான் தேவலோகத்திற்கு திரும்ப வேண்டும் என்றும் சொன்னார். புறப்படுவதற்கு முன் தந்தை ராஜசேகரனின் அளவில்லாத பக்தியை கண்டு மெச்சிய மணிகண்டன் மன்னருக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்புவதாக சொன்னார். உடனடியாக மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனின் நினைவாக தான் ஒரு கோயிலை கட்ட விரும்புவதாக, கோயில் கட்டுவதற்கு பொருத்தமான இடத்தை பரிந்துரைக்குமாறு மணிகண்டனிடம் மன்றாடினார். உடனே மணிகண்டன் தன்னுடைய அம்பை எடுத்து வில்லை எறிந்தார். அது ஒரு இடத்தில் சென்று தைத்தது. அந்த இடம் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமரை நோக்கி சபரி என்கிற பெண் துறவி தவமிருந்த இடமாகும். அந்த இடம்தான் சபரிமலை. சபரிமலையில் தனக்கு கோயிலை கட்டும்படி மன்னர் ராஜசேகரனிடம் கூறிய மணிகண்டன் உடனடியாக மாயமானார். அதற்கு பிறகு அகஸ்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி மன்னர் ராஜசேகரன் சபரிமலை கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். 41 நாள் கடுமையாக விரதமிருந்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பேன் என்று மணிகண்டன் அசரீரியாக சொன்னார். அதே நேரத்தில் மன்னர் ராஜசேகரன் கோயில் கட்டும் பணியை முடித்தார். கோவில் கற்பகிரகத்தை அடைவதற்கு புனிதமான 18 படிகளையும் அமைத்தார். ஆனால் இறைவனின் சிலையை நிறுவும் போது மன்னருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது. அப்போது சுவாமி ஐயப்பனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. பம்பை நதி கங்கை நதியை போன்ற புனிதமான நதியாகும். சபரிமலை காசியை போன்ற புனித ஸ்தலமாகும். அப்போது தர்மசாஸ்தாவால் அனுப்பப்பட்ட பரசுராமன் கடலுக்கு அடிப்பகுதியில் இருந்து கேரள நிலத்தை சபரிமலையின் உயரத்திற்கு எழுப்பி அவரே ஐயப்ப சுவாமியின் திருவுருவத்தை சிலையாக செதுக்கி மகர சங்கராந்தி நாளன்று பிரதிஷ்டை செய்தார். இல்லற வாழ்க்கையின் இகபர சுகங்களில் இருந்து விலகி ஒரு பிரம்மச்சாரி போன்ற வாழ்க்கை முறையொன்றை கடைபிடித்து பக்தர்கள் இந்த 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரதம் வாழ்நாள் முழுவதற்கும் நன்மையை தொடர்ந்து பிரதிபலிக்கிறது. சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு சென்ற போது தலையில் பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் நெய்யடங்கிய 3 கண் கொண்ட தேங்காயும் கொண்டு சென்றதை போல பக்தர்கள் இருமுடி சுமந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு தலையில் ஆனந்த மாலையை அணிந்தபடி சபரிமலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறும்போது சரண கோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில் 18 படிகளை ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றனர். தர்மசாஸ்தாவாகிய ஐயப்ப பிரபுவின் தரிசனத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஆனந்த மாலையை அணிந்து கொண்டு இருமுடியை சுமந்து ஐயப்ப கோஷங்களையும் சரணங்களையும் பாடியபடி பம்பை நதியில் குளித்து சபரிமலையை நோக்கி படையெடுக்கின்றனர். நாகராஜ சுவாமி ஐயப்பன் சன்னிதானமான ஸ்ரீகோவிலை ஒட்டியபடி நாகராஜ சிலை நிறுவப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து கன்னிமூல கணபதி தரிசனம் செய்த பிறகு நாகராஜாவிற்கு தரிசனம் செய்து காணிக்கை செலுத்துகின்றனர். வாவர் என்பவர் சுவாமி ஐயப்பனின் இஸ்லாமிய பக்தர் ஆவார். இவரை வாவரு சுவாமி என்று அழைக்கின்றனர். சபரிமலையில் வாவர் சுவாமிக்கு தனி சன்னிதானம் இருக்கிறது. எருமேலி சாஸ்தா கோவிலுக்கும் அடுத்துள்ள எருமேரியில் வாவரு சுவாமியின் மசூதியும் இருக்கிறது. ஐயப்பன் மீது வாவரு சுவாமி கொண்ட பக்தியும் எருமேலி மலையில் அவருக்கு இருக்கும் மசூதியும் சபரிமலைக்கு செல்லும் யாத்திரிகர்களுக்கு கேரளாவில் இருக்கும் மத நல்லிணக்கத்தை எடுத்து காட்டுகிறது. வாவர சுவாமிக்கு ஐயப்ப சுவாமி மீது இருக்கும் பக்தியானது ஐயப்பன் மீது எல்லா மத இன மக்களுக்கும் கொண்டிருக்கும் நம்பிக்கையும், மேலும் சபரிமலை சாஸ்தா கோவில் ஜாதி மத இன பாகுபாடின்றி இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது. மாளிகபுரத்து அம்மா சபரிமலையில் இருக்கும் முக்கிய உபதேவதை ஆவார். இந்த ஐயப்ப சுவாமியின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் உங்களது கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்கக்கூடிய அழகிய வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.